ஞானகுரு அவர்கள் கோலமா மகரிஷியினை பற்றி கொடுத்த உபதேசங்களில் அவர் பரசுராம் என்ற வம்சத்திலே வந்தாலும் அரச போகங்களிலே பல மந்திர யந்திரங்களை உபயோகித்து அதனால் பல தீமையான நிலைகள் அவருக்குள் உருவாக்கி கொண்டு பல ஆன்மாக்கள் சூழ்ந்து அவரை உயர்ந்த நிலை பெறவிடாதபடி பிற்நாட்களில் அந்த உடலை விட்டு பிரியும் நிலைகள் வரும்பொழுதுதான் அவர் சிந்தித்து இனி அதற்கு இந்த சரீரத்திலே அதற்குண்டான காலகட்டம் இல்லை, இனி நல்ல உடலாக எடுத்து நாம் அடுத்து இந்த சரீரத்தில் பெற முடியாத இந்த சக்தியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அந்த ஆன்மா பெறுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் ஆதிசங்கரர் அவர் இளம் குழந்தையாக இருக்கப்படும் பொழுது தந்தையற்ற நிலையில் தாயினுடைய அரவணைப்பிலே வளர்ந்து வந்தாலும் தாயும் இவரை சரியாக கவனிக்க முடியாத ஏழ்மையிலே வாடும் நிலையில் தான் இவர் பிச்சை எடுத்து யாசகம் எடுத்து வரும்பொழுது மற்றவர்கள் உன் வயசுக்கு நீ ஏன் இதை செய்கின்றாய் என்று எத்தனையோ கடும் இன்னல்களுக்கு அந்த இளம் பாலகன் அவதி வரும் நேரத்திலே தந்தையை இழந்த நிலையில் தாயை காக்க வேண்டும் என்ற அந்த பண்பு கொண்டு இவர் ஏங்கி திரிந்த உணர்வு தான் அந்த ஏக்கத்திலே இந்த கோலமா மகரிஷியுடைய உயிரான்மா இவருக்குள் சிக்கப்பட்டு ஒன்றுமறியாத அவருடைய உடலிலே புகுந்துதான் அந்த கோலமா மகரிஷி அந்த முதல் சரீரத்திலே பெற முடியாத சக்தியை இவர் மூலமாக பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே ஆதிசங்கர் உடலிலே இவர் செயல்பட தொடங்குகின்றார். ஆக இவருடைய தத்துவங்கள் அனைத்துமே அத்வைதம் துவைதம் என்று ஆதிசங்கர் உடலில் புகுந்த கோலமா மகரிஷி இந்த உலகம் முழுவதற்குமே இந்த உண்மைகளை அவர் வெளிப்படுத்தி காட்டினார். அத்வைதம் என்பது சூட்சும நிலையில் இயங்குவது, துவைதம் என்பது கண்ணுக்கு புலப்படக்கூடிய சக்தி. அது சூட்சும நிலையில் எடுத்துக்கொண்ட உணவின் நிலை அது எவ்வாறு செயல்படுகிறது என்ற நிலையில் ஆரம்ப நிலையில் எங்கள் இந்த தாயின் உணர்வைத்தான் ஆதிசங்கர் இயங்குகின்றார். அது அந்த தாயின் ரூபமாகவே அவர் வெளிப்படுத்தி பாடலையும் பாடுகின்றார். ஐஹீரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தினிதே. ஆக ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் 5 அறிவின் புலனெறிவுதான் இயக்க சக்தியாக இருக்கின்றது. அதாவது ஒரு வெப்ப காந்தமும் அது எடுத்துக்கொண்ட உணரின் சத்தும் சேர்க்கப்படும் பொழுது 3, வெப்பத்திற்குள் மறைந்திருக்கக்கூடிய காந்தம் 1, அது ஈர்க்கும் சக்தியாக இருக்கின்றது. ஆனால் அந்த வெப்பத்தை உருவாக்கும் அணுவின் தன்மையாக அது ஒரு பொருளை கொடுத்தவுடன் உருவாக்கவும் செய்கிறது, மற்றதை மறைக்கவும் செய்கிறது. ஒரு மரத்திற்குள் வெப்பம் இருக்கும் பொழுது அது உருவாகின்றது, உருப்பெறுகின்றது. அந்த மரத்தின் ஈர்ப்பை விட்டு நகர்ந்து விட்டால் அதற்கு இருக்கக்கூடிய சக்தியை காய செய்கின்றது. அதாவது மரத்தில் இருக்கும் பொழுது இலை பசுமையாக இருக்கின்றது, அந்த மரத்தை விட்டு கீழே அந்த இலை விழுந்து விட்டால் அது காய்ந்து சருகாகி விடுகின்றது. அது வெப்பத்திற்கு இருவேளைகளை அது செயல்படுத்துகின்றது. இப்படி ஒரு உணவின் தன்மை மறைத்து மாய்த்துவிட்டு ஒன்றை தனக்குள் எடுத்து வளர்க்கச் செய்யும். ஒன்றுடன் ஒன்று சேர்க்கப்படும் போது ஒரு கருவின் தன்மை மாய்த்துவிட்டு சக்தியின் தன்மை உருவாக்கும். அதன் வெப்பத்திற்கு இந்த சக்தி 3. அதை போன்று எந்த கோளின் தன்மையை நாம் எடுத்துக்கொண்டோமோ இந்த உணவின் சக்தி ஒரு அணுவுக்குள் சேர்க்கப்படும் பொழுது அந்த மனத்தை அது வெளிப்படுத்தும். அதே சமயம் அந்த உணவின் தன்மை ஒரு பொருளுக்குள் சேர்ந்தவுடன் உணர்ச்சிகளை தூண்டப்பட்டு 5. இதைத்தான் 5 புலனறிவு என்று மீண்டும் அந்த ஐஹிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தினிதே என்று சொல்லும் பொழுது 5 புலனறிவுகள். நாம் சுவாசிக்கும் இந்த உணவின் தன்மைகள் எந்த குணத்தை கொண்டு சுவாசிக்கின்றோமோ அதே உணவின் தன்மை நம் உயிருடன் சேர்க்கப்படும் பொழுது விஸ்வ வினோதினி ஐஹிரி நந்தி. நம் உடலை சுற்றி வருகின்ற சுவாசத்தை நாம் சுவாசித்தவுடன் நம் உயிரின் நிலைகள் சுவாசித்து உயிரிலே பட்டவுடன் தான் அதே 5 உணவு நந்தித மேதினி விஸ்வ வினோதினி. நாம் சுவாசித்த உணர்வுகள் நாம் மூக்கு வழி நந்திதனை நம் மூக்கு வழியை சுவாசித்து மேதி நம் உயிரில் விஸ்வ வினோதினியாக அந்த உணர்ச்சிகளாக இயக்க சக்தியாக மாற்றி கொண்டு வருகின்றது. அந்த சூட்சும நிலையை நாம் சுவாசித்தது எவ்வாறு உயிரில் பட்டு இயக்க சக்தியாக மாற்றுகிறது என்பதைத்தான் அந்த பக்குவமான நிலைகள் தனக்குள் நின்று அத்வைதத்தின் தத்துவத்தை அவர் ஒளிபரப்பி இயற்கையில் தான் எடுத்துக்கொண்ட உணரின் சக்தி எவ்வாறு உடலுக்குள் நின்று செயல்படுகிறது என்று சூட்சுமமாக அது மறைந்த நிலையில் இருப்பது ஒரு திடப்பொருளாக எவ்வாறு உருவாகிறது என்பதைத்தான் அந்த மெய்ஞானி கண்டுணர்ந்தார். ஆக அவர் தனக்குள் எதுவும் சீடர்களை அவர் நியமிக்கவில்லை. மகரிஷியில் கொடுத்த நிலையை அந்த வாழ்க்கை பிரதானம் என்ற நிலையில் தான் அவர் அதன் வழியிலே இங்கே கொண்டு வருகின்றார். ஆதிசங்கரர் சொன்ன இன்னொரு முக்கியமான தத்துவம் கணவன் மனைவியாக சிவசக்தியாக இருவரும் இணைந்த நிலையில் ஒளி சரீரம் பெறுவதாகும். ஆனால் ஆரம்பத்திலிருந்து இன்று காலம் வரை ஆன்மீகத்திலும் சரி மற்ற நிலையிலும் சரி பெண்களுடைய ஆற்றலை மடக்கி அவர்களை அந்த அளவுக்கு வளர்த்திடும் நிலையாக எந்த ஒரு அமைப்புகளிலும் இல்லை. ஏனென்றால் பெண்களை ஒரு சாதாரண நிலையில் கொண்டுதான் அதை பயன்படுத்தி வந்தார்கள். அதைத்தான் இவரும் சாடி. ஏனென்றால் அது ஒரு ஆதி சக்தி, அதனுடைய சக்தி அக்னி சக்தி. அதை நாம் மதிக்காதபடி நாம் நடக்கக்கூடாது.
அந்த கருவின் தன்மையை உருவாக்கக்கூடிய சக்தியை நாம் மறித்து பழக வேண்டும். அந்த தாய்மையினுடைய நிலைகள் எண்ணத்தாலே கணவன் மனைவி இருவருடைய எண்ணங்களும் ஒன்று சேர்க்கவில்லை என்றால் அந்த உயர்ந்த உணர்வின் தன்மை பிரதிபலிக்காது. கணவன் மனைவியுடைய நிலைகள் ஒன்று சேர்த்து யாரொருவர் இயக்குகின்றார்களோ அருள் வழியை வளர்க்கின்றார்களோ அவர்களை புனித மகான் என்றே கூட சொல்லலாம். அந்த இருவருடைய நிலைகள் ஒன்று சேர்ந்து வாழ்க்கையிலே மகரிஷிகள் காட்டிய அந்த ஆதிசங்கரர் சொன்னது போன்று சிவசக்தியின் சொரூபத்தை கணவன் மனைவி நிலையில் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்த எண்ணத்துடன் வாழ்க்கையில் தொடரப்படும் பொழுது அவர்கள் பிறக்கும் குழந்தைகளும் மெய்யுணர்வு பெற்று மெய்மொழியான நிலையை வளர்க்கப்பட்டு விண்ணின் ஆற்றலை பெறக்கூடிய தகுதியை அந்த குழந்தைகளும் பெறுகின்றார்கள். அந்த குழந்தைகள் அந்த நிலைகள் பெற்றால் அந்த தாய்மையான நிலைகள் அவர்களுக்கு கிடைக்கின்றது. இதைத்தான் சாவித்திரி நலாயினி கதைகள் என்றெல்லாம் காட்டினார்கள். ஆக உடலை விட்டு யார் முதல்ல இறந்தாலும் கூட அந்த உயிரான்மா இன்னொரு சரீரத்திற்குள் போகாத வண்ணம் அவர்கள் ஒளி சரீரம் ஆவதற்கு எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை அந்த உயிரான்மா சூட்சமாக இருந்தாலும் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் கவரப்பட்டு அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து அந்த மெய் ஒளியின் தன்மை சுடராக்கி உடலை விட்டு சென்றவன் இருவருமே ஒன்று சேர்ந்த நிலையில் கொண்டு அங்கே விண் செல்லும் நிலைகளைத்தான் ஆதிசங்கரன் இங்கே சுட்டி காட்டினார். ஏன்னா இந்த தாய்மையினுடைய உடலுக்குள் ஈர்ப்புக்கு வந்துவிடுகிறது. பொதுவாக எடுத்துக்கொண்டால் இன்று பேய் பிடித்து விட்டது என்று சொன்னாலும் கூட அதிகமாக பெண்களுக்குத்தான் இந்த ஈர்ப்பு நிலைகள் பேய் என்று பிடிக்கக்கூடிய நிலையில் இருக்கு. ஆண்களுக்கு அந்த அளவுக்கு வருவதில்லை. அது இந்த உணவின் ஆற்றல் கொண்ட தன்மை பெரும்பகுதி பெண்களுக்கே வரும். அது கணவன்பால் அதே நிலையில் கொண்டு தன் மெய் உணர்வின் தன்மையை மெய் ஒளியுடன் கலந்து அவருடன் சொர்க்கத்தன்மையாக அவருடன் இணைத்துக் கொண்டால் இந்த உடலின் தன்மையில் இந்த உயிரான்மா இறந்த பின் அந்த உயிராத்மா இந்த உடலுக்குள் வந்து இந்த மெய் ஒளியின் தன்மையை அவர் எதை கூட்டி வளர்த்தாரோ இந்த உடலுக்குள் நின்று அதை பூஜிக்கும் நிலையில் கொண்டு அந்த உயிரான்மா தனக்குள் ஐக்கியமாகி இரு நிலைகளிலும் அந்த உயிருக்குள் ஒளியின் தன்மையாக பெற்று விண்வெளி செல்லும் மார்க்கத்தை தான் அன்று ஆதிசங்கரர் தெளிவாக சொன்னார். அது கணவன் உடலை விட்டு பிரிந்தால் அல்லது மனைவி உடலை விட்டு பிரிந்தால் அதை நாம் அப்படியே விட்டுவிட்டால் கணவனுக்கு மனைவி எது மனைவிக்கு கணவன் எது. ஏனென்றால் இன்னொரு ஈர்ப்புக்குள் சென்று விட்டால் இங்கே இருவரும் ஒன்று சேர்த்து விண் செலுத்தும் நிலையில் அங்கே தடையாகி விடுகின்றது. விண் செல்லும் மார்க்கங்களை தடைப்பட்டு விடுகின்றது. அதைத்தான் ஆதிசங்கரர் சுட்டிக்காட்டி, ஏனென்றால் அந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தில் கணவன் இறந்தால் உடன்கட்டை ஏறும் நிலைகளை எல்லாம் அதையெல்லாம் சாங்கிய சாஸ்திரமாக முறைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அதையெல்லாம் சாடித்தான் அந்த முறைகளுக்கு பதிலாக நாம் கணவன் மனைவியாக எந்த நிலையில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றுதான் அதை ஆதிசங்கரர் அக்காலத்தில் இந்த தத்துவங்களை தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைத்தார். இதையெல்லாம் நாம் சொல்லுகிறோம் என்றால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் ஒவ்வொரு மகரிஷிகளும் அவர்கள் வாழ்க்கையில் வந்த இன்னல்களை மாற்றி மெய்யுணர்வை அறிந்த பின் அவர் எந்த நிலைகளை எப்படியெல்லாம் பெற்றால் என்பதை அறிவதற்காகத்தான் எம்மை பல இடங்களுக்கு சுற்றச் செய்து அந்த கோலமா மகரிஷி சுழன்று வந்த குடசாஸ்திரி என்ற மலையில் தபோவனம் என்ற நிலையில் எம்மை அங்கு பல காலம் தங்கியிருந்து இந்த உண்மைகளை எல்லாம் அறியும்படி செய்தார். அந்த கண்டறிந்த உண்மைகளைத்தான் யாம் சிரமப்பட்டு பல அட்டைகளுக்கு மத்தியில் பல அட்டைகள் எம்மை கடித்து ரத்தமாக ஒளியை கொண்டிருந்த நிலையிலும் அடைமலை காலங்களில் அங்கே தவம் இருந்து இந்த உண்மையில அறியும்படி செய்து சிரமப்பட்டு கண்ட உண்மைகளைத்தான் உங்களுக்கு இப்பொழுது சுலபமாக சொல்லுகிறோம். அது கோலமா மகரிஷி ஆதிசங்கருடைய உடலில் புகுந்து மெய் உணர்வின் தன்மையை வெளிப்படுத்திய அந்த அலைகள் இங்கே நமக்கு முன் உண்டு. அவர்கள் சென்றபின் இந்த சப்தரிஷி மண்டலங்களிலே அவர்கள் உயிரான்மாக்கள் இணைந்திருக்கின்றது. அந்த மெய்ஞானிகள் அருள் ஒளியைத்தான் உங்களுக்குள் பதிவு செய்கின்றோம். அதை நீங்கள் தியானித்தால் ஆதிசங்கருடைய உணர்வுகளையும் கோலமா மகரிஷியுடைய உணர்வுகளையும் நீங்கள் ஒவ்வொருவரும் அதை பெற முடியும். இந்த தியானத்தின் மூலமாக அந்த கோலமா மகரிஷியின் அருள் ஒளி உங்களுக்குள் கலக்கின்றது. அதை ஆத்ம சுத்தி செய்து உங்களை அறியாத உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் பல கொடூர நிலைகள் இருந்தும் நஞ்சான நிலைகள் இருந்தும் சாப அலைகள் இருந்தும் அதை நீங்கள் விடுபட வேண்டும் என்பதற்குத்தான் அவர் எப்படி ரிஷிகளானார். கோலமா மகரிஷி மனித வாழ்க்கையில் அரசனாக இருந்தாலும் சுகபோகங்கள் இருந்தாலும் நாம் சரியான நிலையில் நாம் செயல்படாத காரணத்தினால் மீண்டும் நாம் மிருக நிலைக்கு சென்று விடுவோம் என்பதை உணர்ந்து அதிலும் மீள வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் மெய்ஞானியுடைய அருள் ஒளியை தனக்குள் எடுத்து இந்த உணவின் தன்மை உயிருடன் சேர்த்து ஆற்றல் மிக்க நிலையை கொண்டு உடலை விட்டு சென்ற பின் ஆதிசங்கர் உடலில் சேர்ந்து சூட்சும நிலைகளை வெளிப்படுத்தினார். அது அத்வைதம் துவைதம் என்ற நிலையில் ஒரு ரோஜாப்பு இருக்கிறது என்றால் அது துவைதம், அதிலிருந்து வெளிப்படக்கூடிய மனம் அத்வைதம். அது இந்த தத்துவத்தின் பிரகாரம் ஞானிகள் மகரிஷியை வெளிப்படுத்தி உணவுகள் இந்த காற்றிலே உண்டு. அது அந்த உணவுகளை நாம் சூட்சமாக இருக்கக்கூடிய அந்த அலைகளை நுகர்ந்து நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் உணவாக கொடுத்து அந்த நிலையை நாம் உயிரோடு உண்டி ஒளியின் சரீரமாக ஆகும் நிலைகளுக்குத்தான் இதையெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த மகரிஷி உணர்வை உங்களுக்குள் இணைக்கப்பட்டு அந்த மகரிஷின் அருள்வழியான எண்ணத்தை எடுத்து அதை உங்களுக்குள் ஒளியாக பெருக்கி உங்களுக்கு ஆண்டவனான உயிருக்கு நல்ல வாசனையாக உயர்ந்த மனமாக கொடுத்து கொண்டு வருகின்றோம். அது அந்த ஆதிசங்கருடைய அருள் சக்தி நாம் அனைவரும் பெற தியானிப்போம். ஓம் ஈஸ்வரா குருதேவா.